भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் நீங்க வேண்டும் என்ற அருமையான பிரார்த்தனை இந்த விடியற்காலையில் வைக்கிறோம். கவலைகளெல்லாம் மறந்து போய் நாம் இறைவனுடைய திருப்பாதத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லும் ஒரு வேதம். அப்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மையை கவலையெல்லாம் மாறிப்போனால் நமக்கு கிட்டும். மனநோய் அகல்வதற்காக, மனதிலே உள்ள கவலைகள் தீருவதற்காக இந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம். உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அது சாதாரணமான நிகழ்வு இல்லை. ஒரு குருநாதருடைய திருப்பாதங்களோ இறைவனுடைய திருப்பாதங்களோ நம்முடைய தலையை அலங்கரிக்கும் என்று சொன்னால் நாம் இந்த பிறவியிலே மிகுந்த பேறு பெற்றவர்களாக இருப்போம். நாம் பெருமாள் கோயில்களுக்கு சென்றிருப்போம். அங்கே நமக்கு சடாரி சார்த்துவார்கள். சடாரி என்பது என்ன? அதன் மேலே இறைவனுடைய திருவடி இரண்டும் இருக்கும். அந்த இறைவனுடைய திருவடி இரண்டையும் நம்முடைய தலைமேலே நாம் வைத்து கொள்ளுகிறோம். இறைவன் திருவடி நம்முடைய தலைமேலே வந்து சேருமானால் நமக்கு என்ன பேறு கிட்டும் என்பதை அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்லுவார். பல முறை நாம் இந்த பாடலை சிந்தித்திருக்கிறோம். இறைவனுடைய திருவடி நம்முடைய தலைமேலே வருமானால் பிரம்மதேவன் எழுதிய எழுத்து, தலையெழுத்து இருக்கிறதே, அது அழிந்து போகும். எல்லோரும் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிற பொழுது என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், கடவுள் என் தலையில் இப்படி எழுதித்தாயா, பிரம்மன் என் தலையில் இப்படி எழுதித்தாயா, அப்படிதான் நாம சொல்லுகிறோம். அப்படி பிரம்மதேவனுடைய எழுத்தை அழிக்க முடியுமா, பிரம்ம லிபியை அழிக்க முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று உறுதிபட சொல்லுகிறார் அருணகிரிநாதர். அதை எவ்வாறு அழிக்க முடியும் என்று கேட்டால், பிரம்மதேவன் நம்முடைய தலையிலே எழுதியிருக்கிறாரே, அந்த எழுத்து இருக்கிறதே, அழிக்கக்கூடிய தன்மையிலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது எம்பெருமானுடைய திருப்பாதங்கள். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று சொல்லுவார். அயனுடைய கையெழுத்து, பிரம்மனுடைய கையெழுத்து இருக்கிறதே, நம்முடைய தலையிலே இதுதான் விதி என்று எழுதி வைத்திருக்கிறானே, அந்த விதியை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பெற்றது எது என்று கேட்டால் இறைவனுடைய திருப்பாதம். அபிராமி பட்டருக்கு விதியை மாற்றி தந்தார். எப்படி மாற்றி தந்தாள் அம்பிகை என்று சொன்னால், அவருடைய திருப்பாதங்களை கொண்டு வந்து அவருடைய தலையிலே சூட்டினாள். சாதாரணமாக சூட்டவில்லை, எல்லோரையும் கூட்டி வைத்து இவன் என்னுடைய அடியவன் என்று உறக்கச் சொன்னாளாம். அடியவன் என்று உறக்கச் சொல்லி இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து வந்து திருப்பாதங்களை சூட்டினார் என்று பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார். நன்னி இங்கே வந்து நயந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று சொல்லுகிறார். யார் வந்தார்கள் என்று கேட்டார். சொல்லுவார், புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள். முன்னாலே நாம் பல பாடல்களிலே பார்த்திருக்கிறோம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று சொல்லுகிறார். அப்படி தலைமையிலே எப்பொழுதும் அம்பிகையினுடைய திருப்பாதங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எனக்கு பணியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார், ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் என்று சொல்லுவார். எனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய ஆடும் பரி, உன்னுடைய மயிலை பாட வேண்டும், வேலை பாட வேண்டும், உன்னுடைய சேவலை பாட வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் பாடக்கூடியதை பணியாக, அதுவே எனக்கு வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று பாடுவார்களே, அப்படி நான் பாட வேண்டும். பாடும் பணியே பணியாருள்வாய். அபிராமி பற்று என்ன கேட்கிறார்? அபிராமி பற்று என்ன சொல்லுகிறார்? சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. உன்னுடைய அருளை நான் எப்படி சொல்ல முடியும்? ஏனென்று கேட்டால், உன்னுடைய திருவடியை எப்பொழுதும் என் தலையிலே சூட்டி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை எனக்கு பணியாக தந்திருக்கிறாய். அது எனக்கு வேலையாகவே கிடைத்திருக்கிறது. பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை என்று சொல்லுகிறார்.
பின்னாலே ஒரு பாடலிலே மிகவும் வியப்போடு சொல்லுகிறார், உன்னுடைய பாதம் இருக்கிறதே அது செம்பஞ்சு குழம்பு போலே, உன்னுடைய பாதம் இருக்கிறதே அது மிகுந்த மெல்லியதாக இருக்கும். இன்றைக்கு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே சோ சாஃப்ட் என்று சொல்லுகிறார்களே, அந்த அளவிற்கு மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லுவார், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுவார். அனிச்ச மலர் இருக்கிறதே முகர்ந்து பார்த்தால் அப்படியே வாடி போய்விடும், மொப்ப குழையும் அனிச்சம் என்று சொல்லுவான் வள்ளுவன். அந்த அனிச்ச மலர் இருக்கிறதே அதுவும் அன்னத்தினுடைய தூவி, அன்னத்தினுடைய சிறகு, அது மிகுந்த இயல்புடையது, மிகுந்த அருமையான ஒரு தன்மையை உடையது. அந்த தன்மையுடைய அன்னத்தின் தூவியும் அனிச்ச மலரும் ஒரு பெண்ணினுடைய பாதத்திற்கு நெருஞ்சி பழம் போல இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய பாதம் எத்தகையது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். வார்த்தையை சொன்னாலே, வார்த்தையினாலேயே பாதங்கள் சிவந்து போய் விடுகின்றன என்று சொல்லுகிறார் பின்னாலே. அந்த பாதங்கள் எவ்வாறு சிவந்தன என்று கேட்டால், வேதம் ஓதி ஓதி அந்த வேதத்தினுடைய சப்தம் பட்டே அந்த பாதங்கள் சிவந்து போயின என்று சொல்லுகிறார். அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாதத்தை கொண்டு வந்து என்னுடைய தலையிலே வைக்கிறாயே என்று கேட்கிறார். பாலினும் சொல்லினியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையினும் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று சொல்லுகிறார். என்னுடைய முடை நாய்த்தலை, முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அந்த நாய்த்தலையிலே கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தை சூட்டுகிறாயே அம்மா என்று கேட்கிறார் ஒரு இடத்திலே. அப்படித்தான் சொல்லுகிறார், பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. நாமும் பிராட்டியிடத்திலே தினசரி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அம்மா உன்னுடைய திருப்பாதங்களை என்னுடைய தலைமேலே வைத்து அருளுவாய் அருளுவாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது சாதாரணமான நிகழ்வு அல்ல. ஒரு குருநாதர் தன்னுடைய சீடனுடைய தலையிலே அந்த பாதத்தை சூட்டுகிறார் என்று சொன்னால் அவன் மிகுந்த பேருடையவனாக இருக்க வேண்டும். அப்படி பாதத்தை தலையிலே மாணிக்க வாசகருக்கு எம்பெருமான் சூட்டினார். நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லுவார். அதே போலத்தான் பிராட்டி இங்கே வந்து அபிராமி பட்டருடைய தலையிலே பாதத்தை சூட்டுவதை பணியாக தந்தாளாம். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே என்று இதனையே நம்முடைய வாழ்க்கையின் பிரார்த்தனையாக வைத்தோம் என்று சொன்னால் நம் மனத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் மாண்டு போகும், அத்தனை கவலைகளும் தீர்ந்து போகும். நம்முடைய மனக்கவலையெல்லாம் நீங்கி நாம் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இந்த விடியலை தொடங்குவோம். அம்பிகை நிச்சயம் நமக்கு அருளுவாள். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தன் குரல் நிகழ்ச்சியில் மணி சாஸ்திரிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மணி சாஸ்திரி உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் இருக்கார். எந்த விதமான சிகிச்சை முறைகளும் பலன் கொடுக்கலை. அவர் அவரோட உயிருக்கு டாக்டர்கள் நாள் குறிச்சிட்டார். அதாவது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. என்னைக்கு எப்போ எது ஆகும் அப்படின்னு சொல்லலையே தவிர இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடுங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில் அவரோட அண்ணன் ஹரிஹர சாஸ்திரி மகா சுவாமிகளை பார்க்க போகிறார். மகா சுவாமிகள் அந்த தெய்வம் நினச்சா என்னோட தம்பிக்கு உயிரை புதுப்பிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த 7வது நாள் அன்னைக்கு கிளம்பி அங்கே காஞ்சிபுரம் போகிறார். மகா சுவாமிகள் இவாளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை கொடுத்து விடுறா. காமாட்சி அம்மனோட பிரசாதத்தை தனக்கு காமாட்சி அம்மன் பிரசாதத்தை கொடுத்து விடுறா. மணி சாஸ்திரிக்கு ஒன்றும் ஆகாது, நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்து விடுறா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த பிரசாதத்தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹரிஹர சாஸ்திரி போகிற, பின்னாடி அவர் கூட வந்த 2 பேரும் போகிற. அந்த மணி சாஸ்திரியோட அவர் எந்த அறையில் இருக்காரோ அந்த வார்டுக்கு போகிற வரைக்கும் அவரோட மனசு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது ஹரிஹர சாஸ்திரிக்கு. அதே வேளையில் இவாளெல்லாம் பிரசாதத்தை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது அந்த ஆஸ்பத்திரியோட சூழலே மாறி போகிறது. ஏன்னா மலர் மாலைகள் இருக்குது, நல்ல பழங்கள் இருக்குது. இந்த வாசனை அந்த ஆஸ்பத்திரியோட இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி வாசனையை தூக்கி சாப்பிட்டு கொடுத்து அந்த ஆஸ்பத்திரி முழுக்க ஒரு தெய்வீக மனம் கமழ்ந்துருக்கு.
இவர்கள் போகும்போது எதிர்த்தாப்போல வந்த நர்ஸுகளாகட்டும், டாக்டர்களாகட்டும், நோயாளிகளோட உறவினர்களாகட்டும், இவ அத்தனை பேரும் ஒரு தெய்வ சுரூபத்தோட சில பிரசாதங்கள் எடுத்துட்டு இவெல்லாம் வந்துட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்து அந்த பிரசாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறார். ஏன்னா ஹரிஹர சாஸ்திரி காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல் நாள் அங்கிருந்து தானே கிளம்பி போனார். இந்த பிரசாதத்தை தொட்டு தொட்டு ஒத்திண்டு ஒரு சிலர் இந்த பிரசாதத்தை கொண்டு வரும்போது பார்த்து இவ காலில் விழுந்து கூட நமஸ்காரம் பண்ணாலாம். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நோயாளிகளோட உறவினர்கள் சிலர் இந்த தட்டை எடுத்துட்டு நேர மணியோட ரூமுக்குள்ளே போயின்னு இருக்கார் ஹரிஹர சாஸ்திரி. மணியோட அறைக்குள்ளே போய் அந்த மணியை பார்க்கணும். மணி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். மணிக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கணும். மணி எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது தன்னோட தம்பி மணி சாஸ்திரி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த பிரசாதத்தை அவனுக்கு இட்டு விடும்போது மகா சுவாமிகளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பழங்களை நறுக்கி மணி சாஸ்திரிக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் நினச்சிட்டு உள்ளே போகிறார். ஹரிஹர சாஸ்திரி உள்ளே போகிறார். அந்த வார்டுக்குள்ளே போன உடனே மணி சாஸ்திரி படுத்துட்டு இருப்பான், ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஹரிஹர சாஸ்திரி உள்ளே போகிறார். உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பெட்டை பார்த்த உடனே இவருக்கு அதிர்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மணி சாஸ்திரி எழுந்து உட்காந்துட்டுருக்க, அந்த பெட்டில் உட்காந்துட்டுருக்க. இவருக்கு நம்பவே முடியல. ஹரிஹர சாஸ்திரிக்கு நம்பவே முடியல. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து எந்த விதமான மருந்துகளும் இவருக்கு ஏற்றுக்கலை, எந்த சிகிச்சை முறைகளும் இவருக்கு ஏற்றுக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மணி சாஸ்திரி திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்துருக்கார் பெட்டில் அப்படின்னா யாருக்கு அதிர்ச்சி வராமல் இருக்கும்? ஹரிஹர சாஸ்திரி ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் மணி சாஸ்திரி கிட்ட போகிறார். கண்ணெல்லாம் ஜலம் கோத்துன்னு இருக்கு. ஜலம் கோத்து, என்ன மணி நீ பேசின்னு இருக்க, எழுந்திரிச்சு பெட்டில் உட்காந்துன்னு இருக்க, டாக்டர்கள் யாரான்னு பார்த்தா திட்ட போகிறா, நீ எப்படி எழுந்து உட்காந்த, நீ உட்காரலாமா கூடாதன்னே தெரியலையே அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரி சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த உட்காரணும் உட்காந்தேன், இப்போ உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் மணி சாஸ்திரி. இல்லை, நீ எப்படி உட்காந்த, நீ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நான் காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வந்தேன், மகா சுவாமிகள் பார்த்துட்டு உனக்காக பிரசாதம் கொண்டு வந்தேன், இந்த பிரசாதத்தை உனக்கு கொடுத்தா நீ சரியாயிடுவேண்டு நம்பிக்கையில் நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு மகா சுவாமிகள் சொன்னார் என்கிட்ட, மணி சாஸ்திரியை தைரியமாக இருக்க சொல்லுன்னு மகா சுவாமிகள் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரி சொல்லும்போது, மணி சாஸ்திரி சொன்ன அடுத்த விஷயம் ஹரிஹர சாஸ்திரிக்கு மேலும் அதிர்ச்சியை உண்டு பண்ணது. மணி சாஸ்திரி என்ன சொன்னார்னா, நீ காஞ்சி மடத்துக்கு போயிட்டு வரியா, மகா சுவாமிகளை பார்த்துட்டு வரியா, அவர் நேற்று ராத்திரி இங்கே வந்தாரே, நேற்று ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தாரே அப்படின்னு மணி சாஸ்திரி சொல்கிறார். ஹரிஹர சாஸ்திரிக்கு நம்ப முடியல, தடுமாறுறார். என்னடா சொல்கிற நீ, காஞ்சி மகாபிரியவா இங்கே வந்தாரா, உன்னோட அறைக்கு இங்கே வந்தாரா அப்படின்னு திரும்ப கேட்குறார் ஹரிஹர சாஸ்திரி. மணி சாஸ்திரி சொல்கிறார், ஆமாம் நேற்று இங்கே வந்தார், என்கிட்ட வந்தார், வந்து ஒரு குரல் முதல்ல கேட்டது எனக்கு, நீ எழுந்து உட்கார்றாமணி, நீ எழுந்து உட்காரு, உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன் படுத்துன்னு இருக்க அப்படின்னு ஒரு குரல் வந்தது. நானும் ஏதோ ஒரு பிரஜை போல இருக்கு, ஏதோ நமக்கு தேவையில்லாமல் கேட்டுன்னு இருக்க போல இருக்கு, நம்மளோட நினைவு அப்படி இருக்க போல இருக்குன்னு நினச்சிண்டு நானும் படுக்கையிலே இருந்தேன், முடியாமல் உட்காந்துருந்தேன். திரும்ப கண்முழிச்சு பார்த்தா மகா சுவாமிகள் எனக்கு நேர தெரிஞ்சார், எழுந்துடுறாமணி, உனக்கு ஒன்றுமே கிடையாது, எழுந்து உட்காருன்னு சொன்னார். அந்த க்ஷணமே எந்த சக்தி எனக்குள்ளே புகுந்ததுன்னு தெரியாது, அந்த மகாபிரியவா எந்த ஒரு புது ரத்தத்தை எனக்கு கொடுத்தாருன்னு தெரியாது, திடீர்னு நான் படுக்கையிலேருந்து எழுந்து உட்காந்தேன். எனக்கு அது வரைக்கும் இருந்த எந்த விதமான உபாதையும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. எனக்கு நான் இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரிகிட்ட சொல்கிறார். ஹரிஹர சாஸ்திரி திரும்பவும் குழப்பத்தோட மணி சாஸ்திரியை பார்த்துட்டு இருக்கார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மணி சாஸ்திரிகள் பற்றி பார்த்துட்டுருக்கோம். உடம்பு முடியாமல் இருந்த மணி சாஸ்திரி காஞ்சி மகா சுவாமிகளோட அருளால் எப்படி எழுந்து உட்கார்ந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம் நம்ம. அதாவது ஒரு வாரம் படுக்கையிலே இருந்தவர் அந்த ஹரிஹர சாஸ்திரி 8வது நாள் விடிகார்த்தால் வந்தபோது எழுந்து உட்கார்ந்துருக்கார் அந்த மணி சாஸ்திரி பெட்டில்.
அவருக்கு நம்பவே முடியல. மகா சுவாமிகள் வந்தார், எழுந்து உட்காருன்னு என்ன சொன்னார். உனக்கு எதுவுமே இல்லைடா மணி அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு மணிசாஸ்திரிகள் சொல்கிறார். மணி என்னால் நம்பவே முடியலை. அந்த கருணை தெய்வம் பக்கத்தில் இருந்து இப்படி உன்னை பார்த்துட்டு இருக்கு போல இருக்கு. நீ உனக்கு நாள் குறித்து உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற கவலையில் இருந்தேன், ஒரு பயத்தில் இருந்தேன். என்னோடய தம்பியை நான் இழந்துடுவேனோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தேன். ஆனால் இப்படி உன்னை பார்க்கும்போது அந்த தெய்வத்தோட கருணையை நினச்சி என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மணி அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரி சொல்லும்போது அந்த மணி சாஸ்திரி ரொம்ப தெம்போடு பேசுகிறார். எனக்கு எந்த விதமான உபாதையும் இப்போ கிடையாது, நான் ரொம்ப நன்னா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மணி சாஸ்திரி சொல்கிறார். இந்த தகவல் மெல்ல மெல்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லாருக்கும் பரவிடுத்து. ஆஸ்பத்திரியில் இருக்கிற நர்ஸுகளுக்கும் டாக்டர்களுக்கும் மெல்ல பரவிடுத்து. எல்லாம் நேரம் மணிசாஸ்திரி உள்ளே வந்துட்டார். மணிசாஸ்திரி இருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு வந்த பிறகு டாக்டர்களுக்கே அந்த மணிசாஸ்திரி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ப முடியல. ஏன்னா ஒரு வாரமாக ஒன்றுமே இல்லையே, ஒரு பிரஜை இல்லை, ஒரு பேச்சு இல்லை, ஒரு மூச்சு இல்லை, எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆசாமி திடீர்னு 8வது நாள் காலத்தால் எழுந்து உட்கார்ந்தார்னா இறை சக்தியை விட வேறு என்ன பெரிய சக்தி இருக்க முடியும்? அந்த சக்தி தானே அவரை உட்காத்தி வச்சுருக்க முடியும். டாக்டர்களுக்கும் இது புரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இவரை உட்காத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்களும் அங்கே சொன்னார். அதன் பிறகு அன்றைய தினம் மணிசாஸ்திரியை திரும்ப பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி பார்த்துட்டு இவருக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஹரிஹர சாஸ்திரிகிட்ட சொல்லியிருக்கார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஹரிஹர சாஸ்திரி காஞ்சி மடத்துக்கு போயிருந்தபோது ஒரு 2 நிமிஷம் மகா சுவாமிகள் கண்ணை மூடி தியானம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தியானம்ங்கிறது அந்த மகானுக்கு அது தியானமே தவிர அந்த மகான் அப்போ சூட்சும ரூபத்தில் இந்த ஆஸ்பத்திரிக்கு இவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார். இந்த மணிசாஸ்திரிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, உனக்கு எதுவுமே கிடையாது, நீ எழுந்து உட்கார்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தன்னோட பரிபூரண ஆசீர்வாதத்தை மணிசாஸ்திரிக்கு கொடுத்து அந்த மகான் இவருக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்துருக்கார். அதன் பிறகுதான் இத்தகைய மாற்றங்கள் அனைத்துமே இங்கே நிகழ்ந்திருக்கு. இதன் பிறகு அந்த மருத்துவர்கள் இவரை தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், இவர் சகஜமான நிலையில் தான் இருக்கார், இவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஹரிஹர சாஸ்திரி அங்கே இருந்த மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிட்டு இருந்த இடத்திலிருந்தே காஞ்சி மகானுக்கு ஒரு பரமகோடி நமஸ்காரத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார் மணிசாஸ்திரியை. வீட்டுக்கு வந்த பிறகு இது 1983 நடந்த நிகழ்வு. இதன் பிறகு 12 வருடங்கள் மணிசாஸ்திரி எந்த விதமான உபாதையும் இல்லாமல் நன்னா இருந்திருக்கார். 1995 தான் அந்த மணிசாஸ்திரி காலமானார். இவ்வளவு பெரிய நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, அந்த மகா சுவாமிகளை பரிபூரணமாக நம்பி, மகா சுவாமிகள் தான் நமக்கு எல்லாம், என்னத்தான் ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் ஒரு சிகிச்சை அப்படின்னு எடுத்துட்டாலும் இந்த மருத்துவர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு மாபெரும் சக்தி இருக்குது அப்படின்னா அது மகா பெரியவா என்கிற மாபெரும் சக்தி அப்படின்னு மனசார நம்பி அந்த மகான்கிட்ட போனாரே ஹரிஹர சாஸ்திரி, அதுதான் யதார்த்தம். எல்லாத்தையும் மீறி அந்த மகான் மட்டும்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இந்த மணிசாஸ்திரிக்கு உயிர் பிச்சை கொடுக்க முடியும். அதுவரை என்னத்தான் சிகிச்சைன்னு நாம் பண்ணினாலும் அதெல்லாம் ஒரு தற்காலிகமாக இந்த உடம்பு எடுத்துக்குமே தவிர நிரந்தரமான அந்த உயிர் பிச்சை கொடுக்க வேண்டியது அந்த மகான் தான் அப்படின்னு தீர்மானித்து அந்த மகானை பரிபூரணமாக நம்பி அந்த மகான் மேலே ஒரு அளவில்லாத ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் செலுத்தி அந்த மகானை தரிசிக்க போனார் பார்த்தீங்களா, அந்த இரவு நேரத்தில் அந்த அருள் தான் மகா சுவாமிகள் இந்த குடும்பத்தின் மேலே கொடுத்து இந்த மணிசாஸ்திரியை உயிர்ப்பிச்சு ஒரு 12 வருடங்கள் இந்த பூலோகத்தில் நடமாட வச்சார். இந்த மணிசாஸ்திரி குடும்பத்துக்கு மகா சுவாமிகள் பல அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதே போல் இந்த மணிசாஸ்திரி குடும்பமும் மகா சுவாமிகளுக்கு ரொம்ப கடமைப்பட்ட குடும்பமாக இருந்தது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அதன் பிறகும் சென்னைக்கு வந்த பிறகும் சில முக்கியமான தினங்கள் போது காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு தன்னோட மனைவியோடு போய் மகா சுவாமிகளுக்கு பல கைங்கரியங்களை பண்ணி அந்த மகானோட ஆசையையும் அனுகிரகத்தையும் அழகாக பெற்றிருக்கார் இந்த மணிசாஸ்திரி.
இந்த மணிசாஸ்திரி குடும்பம் அதன் பிறகு நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மடத்துக்கு இவ்வளவு சேவை பண்ணியிருக்காளே, தங்களோட காலத்தில் மடத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காளே, எவ்வளவோ கைங்கரியம் பண்ணியிருக்காளே அப்படின்னு மகா சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வீடையே கொடுத்துருக்கார். சென்னையில் கொட்டிவாக்கத்தில் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து அந்த வீட்டில் தான் மணிசாஸ்திரிகளை கடைசி காலத்தில் உட்காத்தி வச்சு பார்த்தார் மகா சுவாமிகள். கடைசி காலத்தில் மணிசாஸ்திரிகள் அந்த வீட்டில் இருந்து தான் தன்னோட மூச்சை நிறுத்தினார். இந்த மணிசாஸ்திரி கதையை பார்க்கும்போது நாமெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மகான் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கையும் பக்தியும் எந்த காலத்திலையும் பொய்யாகாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். மகா சுவாமிகள் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நாம் சொன்னாலும் அந்த மகா சுவாமிகளோட அதிஷ்டானத்துக்கு போய் மகா சுவாமிகளை மனசார நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சு அந்த மகான்கிட்ட ஒரு கோரிக்கையோ ஒரு பிரார்த்தனையோ நாம் வைக்கும்போது சத்தியபூர்வமாக அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் அந்த மகானோட சந்நிதிக்கு நம்மளை அதிகமாக இழுத்துண்டு போகும். அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாக இருந்து மகா சுவாமிகளை முழுக்க முழுக்க ஒரு சரணாகதி அடைஞ்சு அந்த மகானுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக என்ன சேவை பண்ண முடியும், அந்த மகானோட திருச்சந்நிதியில் நம்ம வழிபாட்டை எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya.